சிவன் கோயிலுக்கு போய் நம்ம வழிபட்டு வணங்கினால் என்ன விதமான பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரே ஒரு ஜீவசமாதி சித்தர் பீடத்துக்கு போய் வழிபட்டால் கிடைக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு. எங்கிட்ட நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள் என்னுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இன்னைக்கு இந்த சித்தர்களுடைய பூஜை முறையை செய்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் நான் நேரில் பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்தது நானும் பாம்பாட்டி சித்தரும் தான் அப்படின்ற தகவலை அவங்க சொன்னபோது எனக்கு வந்து அதே நிகழ்ச்சி தான் என் கூட வந்த நண்பருக்கும் கிடைச்சது. அப்போ வந்து அந்த சித்தர்களை நேரடியாக பார்த்துருக்கேன், அவங்கள்ட்ட அந்த பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய சித்தர்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த சித்தர்கள் நினைத்தால் சித்திரை மாதத்தில் கூட தாழம்பூவை வரவழைத்து கொடுப்பார்கள். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம சித்தர்தாசன் செல்வகுமார் ஐயா கிட்ட தான் சித்தர்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தர்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டே இருக்கும். சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதில் குறிப்பாக ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்கணும், எவ்வளவோ கடவுள்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வழிபட்டு கிடைக்காதது என்ன சித்தர்கள் வழிபாட்டில் கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் தொடர்ந்து சித்தரை வழிபடுறீங்க. ஸோ சித்தர்கள் வழிபாட்டில் நான் சித்தரை வழிபட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கா? நம்ம வந்து சொன்னீங்க, எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுட்டோம், இதில் கிடைக்காத புதுசாக இந்த என்ன நமக்கு வந்து அதிசயங்கள் இந்த சித்தர் வழிபாட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி கூட சில பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதை நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு. சரிங்களா? அப்போ 100 சிவன் கோயிலுக்கு போய் நம்ம வழிபட்டு வணங்கினால் என்ன விதமான பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரே ஒரு ஜீவசமாதி சித்தர் பீடத்துக்கு போய் வழிபட்டால் கிடைக்கும். 100 சிவன் கோயிலுக்கு போகிறதும் ஒரு சித்தரை வழிபடுறதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். ஓகே, சரிங்களா? அப்போது நம்மளுடைய கர்மாவின் காரணமாக தான் நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளில் ஒரு மனிதரும் சிக்கி தவிக்கிறாங்க. ஏதோ ஒரு கர்மா, வாழ வேண்டிய வயதில் ஆட்டம் போடுறது, வாழணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஆட்டம் அடங்கி வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. ரெண்டுக்குமே கர்மா தான் காரணமாக இருக்கும். அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த சித்தர்கள் நம்ம வந்து வழிபடும் பொழுது, சித்தர்களை நாம் வழிபடும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது நம்மளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு குருமார் கிடைச்சிடுறார். அதுதான். சரிங்களா? இப்போ சித்தர்களை வந்து நீங்கள் நேரில் பார்த்துருங்க. நான் வந்து எங்கிட்ட நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள் என்னுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இன்றைக்கி இந்த சித்தர்களுடைய பூஜை முறையை செய்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் நான் நேரில் பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விதிவிலக்கு என்னென்னா, நேரில் வந்து அந்த ஜடாமுடிகள்லாம் வச்சுட்டு சூலாயுதம் வேலாயுதம்லாம் வச்சுட்டு அதை மாதிரி வந்து சித்தர்கள் வந்து தரிசனம் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அப்படியா? ஜடாமுடி வச்சுக்கிறது, தாடி வைக்கிறது. இப்போ சிவனை பார்க்குறதுக்கு நான் கொல்லிமலை போனேன், நிறைய மலைகள் சொல்லுவாங்க, அந்த மலையெல்லாம் போனேன். மலையில் போகும்போது ஒரு சித்தர் போனார், சித்தர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, தலை நிறைய முடி வச்சுருந்தாங்க, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தாங்க, 90 போட்டிருந்தாங்க உடம்புல, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசில் என்ன பஞ்சிரும், சித்தர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் மனதிலே பதிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா. அதாவது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போன என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் வந்து செல்ஃபி எடுக்கிற கலாச்சாரம் ஆகிடுச்சு. இல்லை, நம்ம போயிருக்கிறது ஆன்மீக பயணம், கிரிவலம், இந்த சிவனுடைய அருளோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் முனிவர்களுடைய அருளோ நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம போகிறோம். ஆனால் நிறைய பேர் அங்கே போய் அதெல்லாம் மறந்துட்டு அங்கேயும் ஒரு செல்ஃபி எடுக்கிறத வந்து இன்றைக்கி கலாச்சாரமாக கொண்டு இருக்காங்க. அதை மாதிரி என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவியை அந்த இடத்துல வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கிறார். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்துறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு அதிர்ச்சியில் அந்த கேமராவை செல்ஃபோனோட தூக்கிட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, அந்த செல்ஃபி எடுக்கும் பொழுது அந்த நிலா வந்து சேர்ந்து விழுந்திருக்கு.
அந்த நிலாவில் லிங்கத்தினுடைய வடிவம் இருக்குது. ஆஹா. அது வந்து ஒரு அற்புதம். வேறு ஒரு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு பெண்மணி அந்த இடத்துல வந்து இப்போ வெள்ளை கலரில் புடவை பழைய காலத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு புடவையை கட்டிட்டு ஒரு அம்மா வந்து ஜபமாலையை உருட்டி தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இதை வந்து கவனிக்காமல் என்ன பண்ணாங்கன்னா, அது பக்கத்துலேயே நின்றுட்டு ஏதோ வந்து சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா, இப்போ நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், ஜபம் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய தியானத்தை நீங்கள் வந்து கலைக்கிற மாதிரி இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே அப்படின்னோடனே, நான் உண்மையிலேயே உங்களை கவனிக்கலாமா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலில் விழுறாங்க. காலில் விழுந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, தலையை தடவி விட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் அவர்கள் வந்து அவங்க ஊர் சேலம், அடுத்த நாள் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போயிட்டு எதேச்சியாக ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரமண மகரிஷிக்கு சேவை செய்த அந்த ஒரு சீடர், ஒரு பெண் சீடர், அவங்களுடைய ஃபோட்டோ அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் யார் இருந்தாங்களோ அவங்கள தான் இவங்க முதல் நாள் பார்த்துருக்காங்க. அவங்க சமாதி நிலை அடைந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ சூட்சமமாக சித்தர்களுடைய வடிவம் அதை நம்ம பேசும்போது அவர்கள் வந்து தெரியாது. இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மை போட்டுறது, இந்த அம்மை போடும் பொழுது வந்து தாழம்பூனுடைய அந்த எசன்ஸ் கொடுத்தால் அதனுடைய தாக்கம் வந்து குறைஞ்சி நல்லாயிடும். நான் சொல்ல அந்த காலகட்டத்தில் தாழம்பூ எசன்ஸு தடை செய்யப்பட்டது அரசாங்கத்தால், எங்கேயுமே கிடைக்கல. இப்போ பாண்டிச்சேரியில் அப்பா பைத்தியம் சுவாமிகள், அப்பா பைத்தியம் சுவாமிகள் 147 வருடம் வரை வாழ்ந்தவர், மண்ணை பொன்னாக்கக்கூடியவர், நிறைய சித்து விளையாட்டுகள் பண்ணவர். அவரை பற்றி நம்ம அடுத்த ஒரு எபிசோட் போடலாம். அந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள்கிட்ட நான் போய் கேட்குறேன், இவங்களுக்கு தாழம்பு எசன்ஸ் வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, நீ தான் வந்து அப்போ நான் வந்து கோரக்கரை வந்து உபாசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத வந்து நான் அப்பா பைத்தியம் சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். அவன், நீ தான் வந்து கோரக்கர் சித்தரையே வந்து உபாசனை பண்ண ஆளாச்சே, நீ என்கிட்ட வந்து தாளம்பு எசன்ஸு கேட்காத, நீ கோரக்கட்டையே போய் கேட்டினா தாளம்பு கிடைக்குன்னு சொல்கிறார். நான் எங்கே போய் கோரக்கரை தேட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அதை நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்த பூ வைக்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் தாழம்பு காடே இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா தாழம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய உதவிக்காக ஒரு நண்பரை கூட்டிகிட்டு அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போகிறேன். நான் போகும்போது சித்திரை மாதம், அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் போன இடத்துல தாழம்பு மரங்கள்லாம் இருக்குது, தாழம்பு இல்லை, ஆள் நடமாட்டமும் கிடையாது. நான் போயிருக்கிறது ஒரு காட்டுப்பகுதி. இப்போ இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி திரும்புறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த அணிலெல்லாம் பிடிக்கக்கூடிய குறவர்கள் அவங்க 2 பேர் வராங்க. அவங்களுடைய வேலை வந்து அணில் பிடிக்கிறது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இது வந்து மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி, பாம்புகள் வரும், இந்த இடத்துல நீங்கள் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு என்னுடைய நண்பரை கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இதை மாதிரி ஒரு தாழம்பு எடுக்கிறதுக்காக வந்தேங்க. தாழம்பு வந்து ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும், சித்திரை மாதத்தில் கிடைக்காது. எந்த பைத்தியக்காரன் சொன்னதுனால இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாரு. இல்லைங்க, எங்கள் குரு அப்பா பைத்தியம் சாமி சொன்னதுனால வந்தேங்க. எந்த நம்பிக்கையில் வந்தீங்கன்னு கேட்குறாரு. நான் வந்து சித்தர்களை வழிபடக்கூடியவன், அந்த நம்பிக்கையில் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த 2 பேரும் இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பேரும் கேட்டுக்கிறாங்க, ஏதோ சித்தர்கள் என்னென்னமோ சொல்கிறாங்களா, அப்போனா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேசி முடிவு பண்ணதுக்கு பிறகு கடைசியாக எங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சித்தர்கள்னு சொன்னீங்களே அப்படின்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உடனே சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதை உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது, அவங்களாம் நிறைய சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்குள்ளேயே திரும்பவும் பேசுகிறாங்க, சினிமாவில் நிறைய சடையெல்லாம் வச்சுட்டு இந்த கமண்டம்லாம் வச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்கிறாரு போல இருக்கு. அப்போ நீ வந்து அவங்கள நினைத்து நம்பி வந்தது உண்மையாக இருந்தால் நீ பிரார்த்தனை பண்ணு, நான் தேடி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணுறேன். நான் நின்ன இடத்துலையே ஒரு மரத்தில் ஒரே ஒரு தாழம்பு மட்டும் இருக்குது.
அதை எடுத்து சுத்தம் பண்ணி எனக்கு கொடுத்துட்றாங்க. திரும்ப நான் அவங்களுக்கு கையூட்டா ஒரு நன்றி கடனாக ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணுமேன்னு சொல்லி கொடுக்குறேன். உன் பணத்துக்காக நான் வரல, நீ யாரோ சித்தர் சாமியாருன்னு சொன்னியே, அவங்கள நீ நம்பினதுன்னு சொன்னீங்கள, அந்த நம்பிக்கைக்காக வந்தேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியே போங்க, இந்த தாழம்பு வாசத்துக்கு பாம்பு வரும், அதனால் யாரோ சாமியார் சொன்னீங்களா அவங்க பேரை சொல்லிக்கிட்டே போங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துடும். என்னுடைய பூஜை முறை வந்து இரவு 8 மணிக்கு பிறகு. அந்த 8 மணிக்கு நான் பூஜையை பண்ணுறதுக்காக உட்காரும் பொழுது நான் எந்த காட்டுக்குள்ளே எந்த 2 பேரை பார்த்தனோ அந்த 2 பேர் தான் எனக்கு காட்சியில் வர்றாங்க. நீ பார்க்கணுன்னு சொன்னதுனால வந்தேன், நான் தரிசனம் பண்ணேன். ஆனால் சித்தர்கள்னால் யாருன்னு நான் கேட்டபோது அவங்கள பற்றி சொன்னால் உனக்கு புரியாதுன்னு நீ சொன்னியே, அதை மாதிரி வந்து நீ வந்து யாரையும் உதாசனப்படுத்தக்கூடாது, மனிதர்களை மனிதராக நீ நினைக்கணும், யார் இது தொடர்புடைய விளக்கம் கேட்டாலும் நீ சொல்லணும், வந்தது நானும் பாம்பாட்டி சித்தரும் தான் அப்படின்ற தகவலை அவங்க சொன்னபோது எனக்கு வந்து அதே நிகழ்ச்சி தான் என் கூட வந்த நண்பருக்கும் கிடச்சிருக்கு. அப்போ வந்து அந்த சித்தர்களை நேரடியாக பார்த்துருக்கேன், அவங்கள்ட்ட அந்த பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய சித்தர்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சித்தர்களை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறதுக்கு காரணமே, அன்று அவர்கள் சொன்னாங்கல்ல, உனக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லு, தெரியாது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நீ உதாசனப்படுத்தாதான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேத வாக்கின் காரணமாகத்தான். அப்போது இந்த சித்தர்கள் நினைத்தால் சித்திரை மாதத்தில் கூட தாழம்பூவை வரவழைத்து கொடுப்பார்கள். சித்தர்களை பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சித்தர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு கிடையாது, எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் உனக்கு வந்து காட்சி அளிப்பாங்க, நீ சித்தரை நம்பினால் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சித்தர்கள் வந்துட்டு மருத்துவ குணங்கள், மருத்துவ விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து நிறைய மாத்திரைகள் போடுறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், நிறைய விஷயங்கள் போடுறோம். அந்த காலத்தில் பார்த்தா எல்லாம் ஆயுர்வேதமாக தான் சாப்பிட்ருப்பாங்க. சித்தர்கள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துலையே ஒரு தலைவலிக்குதா, உடம்பு முடியல, உட்கார்ந்த இடத்துலையே அவங்களே ஏதோ கஷாயம் போட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. ஸோ சித்தர்கள் பின்பற்றின மருத்துவ விஷயங்களை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய மருத்துவ உலகத்தினுடைய தந்தையே போகர் தான். அது யாராலையுமே மறுக்க முடியாது. மருத்துவம் அப்படின்னு போயிட்டோம்னா போகர், காலஞான தத்துவம்னு போயிட்டோம்னா கஹபுஜண்டர். இப்படி மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நாம் வந்து முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான உரங்களை போட்டு நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி செயற்கையில் இருக்கக்கூடிய ரசாயன கலவைகளால் சாப்பிட்றதுனால இனம் புரியாத நிறைய வியாதிகள் வருது. இந்த உலகத்தில் எத்தனை விதமான வியாதிகள் இருக்கிறதோ 4448 விதமான வியாதிகள் அப்படின்றத என் குருமாரி எனக்கு சொன்னார். இந்த 4448 விதமான வியாதிகளில் 8 விதமான வியாதிகளுக்கு மட்டும் மருந்து இல்லை, மீதி 4440க்கும் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 8 விதமான வியாதி என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் செய்யக்கூடாத மிக பெரும் தவறுகளை செய்தவர்கள், தன்னுடைய பெற்றோர்கள் தாம்பத்தியம் இருக்கும்போது கண்களால் ஓரமாக போய் பார்த்தவர்களுக்கு கண்ணு தெரியாது, கண்ணில் பிரச்சனை வரும். இதை மாதிரியான ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னேன். இதை மாதிரியான குற்றங்களின் காரணமாக வரக்கூடிய கர்ம வியாதிகளுக்கு மருந்து இல்லை. ஆனால் எய்ட்ஸுக்கு கூட இன்றைக்கி மருந்து இருக்குது. தோல் வியாதி, மற்றவர் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் வியாதி, சோரியாசிஸுக்கு மருந்து இருக்குது, சுகருக்கு மருந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முழுமையான நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னதின் பிரகாரம் நாம் அதை கடைப்பிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஒரு பனை மரத்தை வச்சோம் அப்படின்னா அந்த பனை மரத்தினுடைய வேரிலிருந்து அதில் இருக்கக்கூடிய காய்ந்து சருகான அந்த இலை வரைக்குமே மருந்து தான். ஒரு கடுமையான விஷக்காய்ச்சல், ஆடாதொலை இலை, அதனுடைய வேர் எடுத்து வெட்டி போட்டு கஷாயம் வச்சு சாப்பிடும் பொழுது இனம் புரியாத விஷக்காய்ச்சல் சரியாயிடும். இன்றைக்கி அந்த சித்தர்கள் வந்து இன்றைக்கும் சூட்சமமாக சித்தர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு மருந்தை சொல்லிகிட்டு இருக்காங்களா? ஆமாம், சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? கொரோனாவுக்கு என்ன விதமான மருந்தை கொடுத்தால் இந்த வியாதியிலிருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவ மேதைகளும் விஞ்ஞானமும் தடுமாறி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில், நான் சொல்லக்கூடியது ஒரு அதிசயமான செய்தி என்னென்னா, ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுடைய மனதில் தோன்றி ஒரே மருந்தை சொன்னாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சித்தர்கள்.
இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கொரோனாவுக்கு மருந்து யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும்னு டிவியில் நியூஸில் வருது கொரோனா டயத்தில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கொரோனாவுக்கு என்னென்ன விதமான மருந்துகளெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்து நாம் என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் எழுதுகிறேன். இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த கஷாயத்திற்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் எழுதுகிறேன். இதை வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடுறேன். எனக்கு ஒரே பயங்கரமான பூரிப்பு, மோடி சார் பிரதமரே வந்து சொல்லிட்டாரு, அவருக்கே நம்ம மருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அனுப்புனதுக்கு பிறகு தான் செக் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 4000 பேர் நான் என்ன மருந்து அனுப்புனனோ அதே ஃபார்முலா, அதே மருந்து, அதைத்தான் எல்லாருமே அனுப்பியிருக்கிறாங்க. அதைத்தான் பிற்காலத்தில் அந்த கொரோனாவுக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய மருந்தாக எல்லாருமே வந்து உபயோகப்படுத்தணும். அப்போ இந்த 4000 பேர்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க, எல்லாருமே ஒரே ஃபார்முலா அனுப்பியிருக்கிறாங்கன்னா, என் மனசில் இங்கே என்ன பட்டுதோ அதுதான் எல்லார் மனசுலையும் பட்டிருக்கு, எல்லார் மனசுலையும் என்ன பட்டுதோ அதான் என் மனசுலையும் பட்டிருக்கு. அப்போ சித்தர்கள் வழி நடத்துகிறாங்க என்பதற்கு இதை விட ஒரு உதாரணமாக அனுபவ ரீதியாக என்னால் சொல்ல முடியல. சித்தர்களை வணங்கணும்னா, இப்போ சித்தர்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க எந்த ரூபத்தில்னாலும் இருப்பாங்க. ஒரு குட்டி நாய்க்குட்டியாக கூட வருவாங்க, ஒரு பெரிய யானை மாதிரி கூட வருவாங்க, ஒரு குருவியாக வருவாங்க, ஒரு பட்டாம்பூச்சியாக வருவாங்க, இந்த மாதிரி மனிதர்களாகவும் வருவாங்க, நம்ம கூட பேசவும் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ சித்தர்களை நிறையா பேர் சித்தர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தர்களை வணங்குறவங்கள மேக்ஸிமம் அதிகமாக பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு மாலை, ருத்ராஜ மாலை போட்டிருப்பாங்க. சில பேர் மேலே சட்டையே போட்டிருக்க மாட்டாங்க, பட்டை உடம்பு ஃபுல்லாக திருநீர் பட்டை போட்டிருப்பாங்க. இந்த திருவண்ணாமலை, நீங்கள் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை பக்கம் போய் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சித்தர்களை வணங்குறவங்க இப்படி தான் இருக்கணுமா? காவி உடை அணிந்து, உத்ராஜம் போட்டு, உடம்பு ஃபுல்லாக திருநீர் பட்டை போட்டு, துறவி மாதிரி தான் இருக்கணுமா சித்தர்களை வணங்குறவங்க? இல்லை, சித்தர்களை வணங்குறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா? சித்தர்களை வணங்குவதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளும் முறை தான் வந்து இப்போ நம்ம சொன்ன பிரகாரம் மேலே சட்டை அணியாமல் உடம்பு முழுக்க விபூதியை பூசிக்கொண்டு ருத்ராட்சம் போன்ற மற்ற மணி மாலைகளை போட்டுட்டு தாடி வளர்த்து சடை வைத்து, இது எல்லாமே வந்து நம்மை நாம் வந்து தயார் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான். ஆனால் சித்தர்கள் வந்து என்னை இப்படித்தான் வணங்கணும் அப்படின்னு நான் வந்து யாருமே வந்து சொல்லலை, சரிங்களா? சித்தர்கள் வந்து உண்மையாக சரணடையணும் அப்படின்றத தான் கேட்குறாங்க. நான் நிறைய பேரை வந்து நிறைய பலதரப்பட்ட மனிதர்களை நான் வந்து சந்திக்கிறேன். நான் வந்து ஒரு மாதமும் அமாவாசை அன்று என்னுடைய முன்னோர்களை நான் நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 பேருக்கு தயிர் சாதம் கொடுக்குறேங்க, ஆனால் என் பஞ்சம் ஏன் தீரலைன்னு கேட்டவங்களும் என்கிட்ட இருக்காங்க. அப்போது நாம் செய்யக்கூடியது அன்னதானத்தை ஒரு பெரிய விஷயமாக நினைத்து செய்கிறது தற்பெருமை தானே தவிர அது உண்மையான தானத்தில் இல்லை, சரிங்களா? என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து இவ்வளோ மணி மாலை போட்டிருக்கேன், சடை வச்சுருக்கேன், நான் என் வாழ்க்கையே நான் சித்தருக்காக அர்ப்பணிச்சிட்டேன். சரி, அர்ப்பணிச்சிட்டிங்க, சடை வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, குடும்பத்தில் இருக்கீங்களா, குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கீங்களா? இது என்னுடைய கேள்வி. அப்போ நான் வந்து ஞான நிலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், சந்நியாசி கோலம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த இகபர சுக வாழ்க்கை எதுவுமே தேவையில்லை, நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னா காவி உடை அணிந்து கொள்ளலாம், சடை வச்சுக்கலாம், மாலை போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போகிறவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவையை நிறைவேற்றி விட்டுத்தான் நீங்கள் போகிறீர்களா, அல்ல அந்த தேவையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இல்லை எனக்கு நான் சாமியாக தான் போகணும்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அப்படி போனால் எந்த சித்தர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெற்ற குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு பெற்ற அம்மா அப்பா வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணான்னா பிதிர்தோஷம் அதனால தான் எனக்கு வந்து எல்லாமே லாக்கு. இப்போ வந்து காசி போகிறேன், கயா போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன், எல்லாமே போகிறவங்க தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கும் பொழுது சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு அவங்கள்ட்ட வாய் வரல. அந்த இடத்துல என்ன வருது? ஈகோ. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? தாயை நீ வணங்கு, உலகம் உன்னை வணங்கும். மனைவி உன்னை தேடி வரான், அவள் வயிறு எறிய விட்டுறாத. அந்த பெண் வயிறு எறிஞ்சிட்டா அவனால் வாழ முடியாது. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அது வந்து பழிச்சிடும். எனக்கு வேண்டியப்பட்டவங்க ஒரு அம்மனுடைய அருள் பெற்றவங்க, அவங்க அந்த அம்மாவுடைய உடம்புல வந்து அம்மனே இறங்கி எத்தனையோ பேருக்கு வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு மேலே மாடியில் வந்து அந்த அம்மனுடைய உருவ சிலையை வச்சு வழிபட்டுருக்குறாங்க.
அந்த இடத்துக்கு போன தன்னுடைய கணவர் தெரிந்தோ தெரியாமலோ விளையாட்டுத்தனமோ அல்லது அதான் சூழ்நிலையான்றது தெரியல, கால் மேலே கால் போட்டு உட்காராரு. இந்த அம்மா உடனே என்ன சொல்கிறாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காராதப்பா, என்னை வாழ வைக்கிற தெய்வம் இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னோடனே, நான் அவங்க மூஞ்சிக்கிட்டே போய் காலை வச்சேன்னு சொல்லி காலை ஆட்டிட்டு போயிடுறாரு. ஒரு வாரத்தில் உன் காலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருப்பான்னொன்னே அந்த காலையை வெட்டி எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பெண்கள் வந்து கோபத்தில் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிச்சு போயிடும். அப்போ நல்ல வார்த்தைகள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த இல்லறத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டு சாமியாராக போனீங்கன்னா நீங்கள் போகலாம். அதற்கு உங்களுக்கு காவி தான் தேவை, மணிமாலைகள் தான் தேவை, ஜடாமுடிகள் தான் தேவை. ஏனென்றால் நான் வந்து சந்நியாச கோலத்தில் போகிறேன் அப்படின்றத மற்றவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் வைத்துக்கொண்ட அடையாளம். என் குருமார் எனக்கு என்ன சொன்னது, கடையில் போயிட்டு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து ஒரு காவி கலர் வேட்டியோ அல்லது பச்சை கலர் வேட்டியோ எடுத்து கட்டிட்டு போகிறதுக்கு பேர் காவி கட்டுறது கிடையாது. குரு பாரம்பரியமாக அந்த காவி வரணும். இதுக்கு பேரே காவி தீட்சை அப்படின்னு பேர். காவி கட்டி சந்நியாச கோலத்தில் வாழ்ந்து இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு தகுதியான அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு மகான் அல்லது சாது அல்லது சன்னியாசி, இப்படி யாரோ ஒருவர்கிட்ட போயிட்டு சேவை செய்து, ஐயா நானும் வந்து சந்நியாசம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு சந்நியாச தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கள் போட்டு உபயோகப்படுத்தின துணியை எடுத்து காவி தீட்சைன்னு ஒரு தீட்சையை கொடுப்பார். அதை எடுத்து கட்டுறவங்களுக்கு தான் அந்த சந்நியாச கோலம் வந்து முழுமையான பலனை கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு புறம். இன்னொரு புறம், நான் வந்து சந்நியாசம்லாம் போலங்க, சித்தர்களை வணங்குறேன், நிறைய மாலை அள்ளி போட்டேன், காவி கட்டிட்டேன். இப்போ என் குடும்பத்துக்கு வந்து பணம் வேணும், நான் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் வேணும், என்னுடைய குடும்பத்தில் வந்து என்னுடைய தேவைகள் வந்து நிறைவேறணும், நான் வீடு கட்டணும், இதை மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காவி கட்டிட்டு போய் இறைவன்கிட்ட போய் அதை கேட்குறதே தப்பு. இப்போது ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க. அப்படி அன்னதானம் போடும் பொழுது முகம் வாடி போய் பசியோடு போகும்போது அவனுக்கு அந்த இடத்துல முதல் உரிமை. கோட்டு சூட்டு போட்டு காரில் போய் இறங்குறதுக்கு என்ன பண்ணா, சார் இவரும் தானம் பண்ண தான் வந்திருக்கிறாருன்னு நினப்பாங்க. அது போலத்தான் ஆல்ரெடி இந்த சித்தர்களோ அல்லது மற்ற தெய்வங்களோ உனக்கு செய்யணும்னு முடிவு பண்ணும் பொழுது இல்லறவாசியாக சாதாரண உடையணிந்து சகஜமாக இல்லறவாசியாக ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ இருந்து இறைவன்கிட்ட போய் கையேந்தி என்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை நீ நிறைவேற்றித்தா கடவுளே, பிள்ளைக்கு வந்து ப்ரமோஷன் வேணும், நான் கட்டுற வீடு பாதியில் நிற்கிது, உடனே அந்த வீடு வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும், இப்படி கையேந்தினால் அந்த இடத்துல உங்களுக்கு அதற்கு உண்டான கோரிக்கைகள் நிறைவேற்றுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சாமியார் மாதிரி சன்னியாசி மாதிரி போய் நிற்கும்போது சாமியாருக்கு இது தேவையா நினப்பாங்கல்ல கடவுள். தெய்வங்கள் நினைக்கிறதா இல்லையா சித்தர்கள் நினைப்பாங்க. நீ சாமியார், உடம்பு ஃபுல்லாக மாலையை போட்டுட்ட, காவியை கட்டிட்ட, உனக்கு என்ன தேவை, காலையிலையும் நைட்டும் பூசுறதுக்கு விபூதி, அந்த பசி கூட வந்து அதை நீயே நிறைவேற்றிக்கொள், இந்த அடிப்படையில் தான் போவாங்க. அதனால் நான் மாலை போட்டிருக்கேன் இங்கக்கூடிய அந்த பரோட்டாபம் இல்லாமல், தன்னை தானே ஏமாற்றி கொள்ளாமல், இறைவனையும் ஏமாற்றாமல், யதார்த்தமான மனிதராக இருந்து நான் மனிதர், இந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய தேவை, என்னை நம்பி இருக்கிறவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடு, அதற்கு உண்டான உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை எனக்கு உருவாக்கித்தா அப்படின்னு சொல்லி வேண்டினால் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பு. ரொம்ப தெளிவாக சித்தர்கள் வழிபாடை பற்றியும் அவங்களோட மருத்துவம், அவங்க பின்பற்ற மருத்துவத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். சித்தர்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.